சிம்மராசி அஷ்டம சனி வந்தாலும் அதை எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு பக்காவா இருக்கு. கரெக்டா நீங்க கரெக்டா மட்டும் மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு 11ஆம் இடம் லக்ன ரீதியில நல்லா இருந்தால் இப்ப பெருங்கொண்ட பணத்தை கேட்டு பாருங்க, அந்த பணம் இப்ப கிடைக்கும். நல்லா திறமையான குணம், ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய குணம் சிம்மத்தை பொறுத்தவரை அதிகமா உண்டு. பொருளாதார வருமானம் இன்கம் பாருங்க நல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்க வேலை தொழில பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் வெயிட் பண்றாங்க பாருங்க, அவங்க எல்லாம் ப்ரொமோஷன் நடக்கும், திடீர்னு நடக்கும். அப்ப நிறைய கஷ்டத்தை நீங்க குறைக்கக்கூடிய மாசம் இந்த புரட்டாசி மாசம். நான் சொன்னல பெருமாளுடைய அனுகிரகம் இருக்குன்னு சொன்னல. உங்கள்ட்ட நண்பர்களா, கூட்டாளிகளா, இல்ல பழக்க வழக்கமா, இல்ல திருமணத்துல தடையா, இதுல ஏதாச்சும் ஒரு விஷயத்த சந்திச்சேன்னு கேட்டீங்கன்னா இதுல எதுலையுமே ஒண்ணு ஆமான்னு தான் சொல்லுவாங்க. நல்லா பாருங்க, கடனுக்குள்ள அதிபதி சனி பகவான் தானே. சூரிய பகவான் பாக்குறாரா? நேரா அவர் பார்த்தாரா கடனை கொடுத்துருவார். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாசத்துல புரட்டாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு. பெருமாளுக்கு உகந்த மாசம், எல்லாத்துக்குமே செல்வ செழிப்பு உகந்த மாசம் அந்த புரட்டாசி மாசம் தான். கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்ம எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சி நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாசத்துடைய விசேஷம் பார்த்தீங்கன்னா மெயினான விசேஷம், இதை மறந்துடவே கூடாது. எல்லாருமே இறந்தவங்களுக்கு மெயினா புரட்டாசி மாசம் தமிழ் மாசம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் மகாலய அமாவாசையை விட்டுறாதீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவராத்திரி ஆரம்பம். எல்லாருமே பெண்கள் 6ஆம் தேதியில இருந்து நவராத்திரி ஆரம்பம் விசேஷமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை. கரெக்டா பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் 15ஆம் தேதி ஆயுத பூஜை ரொம்ப விசேஷமா இருக்கும். இதான் இந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்மராசி கால புருஷனுக்கு 5வது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. எப்போதுமே பாருங்க சிம்ம ராசிக்கார பாருங்க ஒரு தைரியமான குணம் சிம்மத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். எப்படி தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும், ஒரு விஷயத்த முடிவு பண்றதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க சிம்மராசிக்காரர். எப்படி சிம்மராசிக்காரர் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. விடாம ஒரு விஷயத்த முயற்சி பண்ணக்கூடிய குணம் இந்த சிம்மத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், நல்லா திறமையான குணம், ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய குணம் சிம்மத்தை பொறுத்தவரை அதிகமா உண்டு. இந்த ராசி குணம் இப்படிதான் இருக்கும். ஏன்னா இந்த மாசத்துல பாருங்க உங்களுக்கு நல்ல எல்லாமே யோகமா இருக்கு. ஏன்னா பெருமாளுக்கு உகந்த மாசம் இந்த புரட்டாசி மாசம். அடுத்து இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய மாசம் இந்த புரட்டாசி மாசம். எல்லாமே இந்த மாசத்துல சுபகாரியம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. எல்லாமே தெய்வத்துக்கு உகந்த மாசம் இந்த புரட்டாசி மாசம் சொல்றாங்க. சிம்ம ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு மாசம் இந்த புரட்டாசி மாசம் மட்டும்தான். உங்க ஜாதகத்தை மட்டும் எடுத்து தசாபதி மட்டும் பாத்துங்க. ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்ம எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். தமிழ் மாதம், ஆங்கில மாதம், எல்லா கிரக பயிற்சி நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் அம்மன் அருள் டிவில நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசிலே சுக்கிரனும் கேதும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க. அடுத்து 2ஆம் இடத்துல சூரியன் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க. நான் 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். துலா ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். கும்ப ராசியில அடுத்து 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுல 2 கிரக பயிற்சி மட்டும் இந்த மாசத்துல வருது. ஃபர்ஸ்ட் கிரக பயிற்சி புதன் பகவான் தான். ஸ்ட்ரைட்டா இப்ப பயிற்சி ஆகிறான். கரெக்டா 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 3ஆம் இடத்துக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு வராரு. புதன் உச்சத்துல இருக்காருங்க இந்த மாசம் 16ஆம் தேதி உங்களுக்கு பலமா இருக்கு. அடுத்து 23ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் பயிற்சி ஆகி எங்க வர்றாருன்னா 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. இதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம். மற்றபடி பார்த்தா இந்த மாசம் எதுவுமே நான் கெட்டது மட்டும் இந்த சிம்ம ராசி சொல்ல மாட்டேன். ஏன்னா அஷ்டம சனி வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அடிச்சு தும்சம் பண்ண போறீங்க. எப்படி அஷ்டம சனி வந்தாலும் அதை எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு பக்காவா இருக்கு. கரெக்டா நீங்க கரெக்டா மட்டும் மூவ் பண்ணுங்க. உங்க ஜாதகத்தை மட்டும் பிரட்டி எடுத்து பாத்துங்க. இப்ப என்ன தசாபதி மட்டும் பாத்துங்க. இந்த புரட்டாசி மாசம் மட்டும் பாருங்க, ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம், நீங்க எதிர்பார்த்த ஒரு ஆசைப்பட்ட விஷயம் ஒரு லைஃப்ல உங்களுக்கு நடக்க போகுது. இதான் இந்த மாசத்துடைய குறிக்கோளா இருக்குது. அஷ்டம சனியா பாதிக்காது, நீங்க கவலையே படக்கூடாது. எது வந்தாலும் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் மட்டும் இருந்துட்டா போதும். யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. அந்த கர்மா எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் சிம்மராசியரை யோசிங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். ஏன்னா சிம்மத்துக்கு டைம் எல்லாமே பக்காவா இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கஷ்டத்தை பார்த்தாங்க. கண்டிப்பாக சிம்மராசியை பொறுத்தவரை நான் எல்லாத்துக்கும் சொல்லல, யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் கெட்டு போயிருந்தாரோ, வேலையை கை வச்சிருப்பாரு, இல்ல நண்பர்கள் கூட்டாளிட்ட ஒரு பிரச்சனை பண்ணிப்பாரு, இல்ல கூட்டு தொழில ஒரு பிரச்சனை கொடுப்பாரு, இல்ல திருமணத்துல ஒரு தடையை கொடுத்திருப்பாரு, நிறைய ஒரு பிரச்சனையை ஆட்டோமேட்டிக்கா நீங்க சந்திச்சிருப்பீங்க. கேளுங்க சிம்மராசியை பொறுத்தவரை. நண்பர்களா, கூட்டாளிகளா, இல்ல பழக்க வழக்கமா, இல்ல திருமணத்துல தடையா, இதுல ஏதாச்சும் ஒரு விஷயத்த சந்திச்சேன்னு கேட்டீங்கன்னா இதுல
எதுலையுமே ஒண்ணு ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ரீசெண்டா இப்ப நம்ம சொல்ற டேட் வந்து ஆவணி மாசம் எடுத்துக்கோங்களேன். இந்த கேதுவோட சேர்ந்தாரா கொஞ்சம் தலை பாரம், தலைவலி, உடம்பு உபாதை, ஏதாச்சும் ஒரு ஒரு மருத்துவ செலவு, விரை செலவு, இல்ல பெருங்கொண்ட பணம் இன்கம் சேமிப்பு இல்லாம செலவு பாக்குறது, அதிக செலவுல கொஞ்சம் பணத்தை ரொம்ப செலவு பண்ணிருப்பீங்க இந்த மாசம் மட்டும். ஆவணி மாசம் எடுத்துக்கோங்க. செலவுகள் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். நீங்க இப்போ ₹1 எதிர்பார்க்கனா அது ₹2 செலவா இருந்திருக்கும். நிறைய பேர் கேட்டா சொல்லுவாங்க. இல்ல நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், தொழில்ல ஒரு வேலையை சேஞ்ச் பண்றது, நான் தொழில் மாறுறது, இல்ல ஒரு பயணத்தை மேற்கொள்றது, கொஞ்சம் அலைச்சலுக்கு உள்ளாகிறது, இது மாதிரி நிறைய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கலாம். கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாகிறது, இது மாதிரி அமைப்புகள், படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை, திருமணத்துல ஒரு மந்தமான தன்மை, இது எல்லாமே பார்த்திருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கிரகம் சூரியனுக்கு எதுவும் இணையக்கூடாது, இந்த பகை கிரகம் இணைஞ்சாங்க, அதனால ரொம்ப கஷ்டத்தை பாத்தீங்க. இப்ப புதன் வந்து உச்சத்துல உட்காந்துருக்காரு, சூரிய பவன் சேர்ந்திருக்காரு. அப்ப ஜாதகத்துல யாருக்கு சூரிய புதன் ஆதித்ய யோகம் நல்லா இருக்கோ நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். கஷ்டம் குறைய, ஏன்னா நம்ம அதிக ஜாதகம் நம்ம கொடுத்தது யாருன்னா சிம்மராசிக்காரங்க. இப்ப ஏன் நமக்கு நல்லா இருக்கும் வார்த்தை சொல்றோம்னா, 2ஆம் இடத்துல இந்த புதன் பகவான் இருக்கும்போது ஏதோ ஒரு டாக்குமெண்ட், ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது. ஏதோ பெருங்கொண்ட பணம் எங்கிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்க, அந்த பணத்தை கேட்கலான்னு முயற்சி பண்ணுங்க. இப்ப ஜாதகத்துல பாருங்க, எடுத்து தசாபதி பாருங்க, உங்களுக்கு 11ஆம் இடம் லக்னத ரீதியில நல்லா இருந்தால் இப்ப பெருங்கொண்ட பணத்தை கேட்டு பாருங்க, அந்த பணம் இப்ப கிடைக்கும். எதனால சொல்றீங்க நீங்க பெருங்கொண்ட பணம் கிடைக்கும்னா, 11ஆம் வீடு 2ஆம் இடத்துல பெருங்கொண்ட காசு பணத்தை கொண்டுட்டு வருதுன்னு அர்த்தம். அப்ப பெருங்கொண்ட பணம், இன்கம், வருமானம், இது எல்லாமே இப்ப இந்த புரட்டாசி மாசத்துல சூப்பரா இருக்கு. அப்ப ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்குதா? இதான் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். இப்ப பணம், இன்கம், வருமானம், லாபம், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு. நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. உங்களுக்கு ஏதோ ஒரு வழக்குகள் ஒரு இழுபறியா போய்கிட்டு இருக்கு, அந்த வழக்குகள் இப்ப முடிக்க போறீங்க. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை கொஞ்சம் முடிவுக்கு வரும். எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வந்தாலும் சரி, அது ஒரு முடிவுக்கு வந்து உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கு. வழக்குகளை ஒரு முடிவு கட்டிடலாம். நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்குது. அது திருமண வாழ்க்கை சார்ந்த வழக்கா இருக்கட்டும், இல்ல இடம் சார்ந்த வழக்கா இருக்கட்டும், இல்ல வண்டி வாகனம் சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு வழக்கா இருக்கட்டும், அந்த வழக்கு எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துரும். மேக்சிமம் ஒரு இடம் பூமி சார்ந்த பிரச்சனை கண்டிப்பா கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உங்க குடும்பத்துல இருக்கணும், கண்டிப்பா இருக்கும். அது வீட்லயோ, இடத்துலயோ, பூமியிலேயோ, வண்டிலேயோ, வாகனத்திலேயோ திடீர் செலவு நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப பாருங்க, இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாருங்க, செலவு இருந்துச்சுன்னு கேட்டு பாருங்க. ஆமா ஆமாங்க, ஏன்னா வண்டி வாகனத்து செலவு, இல்ல இட பிரச்சனை வந்துச்சு, திடீர்னு ஒரு வண்டி வாகன பிரச்சனை வந்துச்சு, திடீர்னு வண்டியில இவ்வளவு, வாகனத்துல செலவு வச்சுட்டாச்சு, கால்நடை சம்மந்தோட இவ்வளவு செலவை பார்த்தீங்க, இப்படிங்கிற வார்த்தை நிறைய பேர் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. சிம்மத்தை பொறுத்தவரை கண்டிப்பா இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் தொழில் மாற்றம், வேலை மாற்றம், வேலையில கொஞ்சம் நிறைய ஒரு பிரச்சனைகள், மேலதிகாரிட்ட ஒரு எனக்கு கேது இணைகிறாருன்னா அங்கே வேலை பார்க்குற இடத்துல திடீர்னு சம்மந்தம் இல்லாம இந்த ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து ரொம்ப சிரமத்தை உள்ளாக்கி இருக்கும். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. இது இனிமே நடக்காது, நடக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு வராது. இனிமே நல்ல விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஏன்னா கிரகத்துடைய அமைப்பு சப்போர்ட் ஃபுல்லாவே இருக்கு. பொருளாதார வருமானம், இன்கம் பாருங்க நல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்க வேலை தொழில பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் வெயிட் பண்றாங்க பாருங்க. அவங்க எல்லாம் ப்ரொமோஷன் நடக்கும், திடீர்னு நடக்கும். ஏன் திடீர்னு நடக்கும்? எதை சொல்றீங்க? 8ஆம் இடத்துல சூரிய பவன், சனி பவன் பாக்குது. யார் ஜாதகத்துல சூரிய சனி நல்லா இருக்கோ இப்ப திடீர்னு ப்ரொமோஷன் நடக்கும். அது வெளிநாட்டுல உள்ளவங்க, வெளியூர்ல உள்ளவங்க கண்டிப்பா நல்லா இருக்கும். ஒரு அலைச்சல் இருக்கும், ஆனா அலைச்சல் தான் நல்லா அனுகூலம் கண்டிப்பா உண்டு. கடன் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி முடிச்சிருவீங்க. எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். ஏன் லோன் சாங்ஷன் ஆகும்? ஏன் சம்மந்தம் இல்லாம சொல்றீங்க? நல்லா பாருங்க, கடனுக்குள்ள அதிபதி சனி பகவான் தானே. சூரிய பகவான் பாக்குறாரா? நேரா அவர் பார்த்தாரா கடனை கொடுத்துருவாரு. அதெல்லாம் புதனும் பாக்க 2ஆம் வீட்டு அதிபதி பாக்குதா? அப்ப எங்கேயோ குடும்பத்துல பெருங்கொண்ட பணம் ஏதோ கடன் மூலியமாக, இல்ல நகை மூலியமா ஏதோ ஒரு விஷயத்துல வரப்போகுது. அப்ப லோன் எங்கே போய் கேட்டாலும் சாங்ஷன் ஆகும். வீடு, இடம், பூமி இதெல்லாம் பேசி வச்சு நீங்க அடுத்த மாசம் ஐப்பசி மாசத்துல பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வந்துடும். தொழில மிகப்பெரிய வெற்றி வரும் உங்களுக்கு. இப்ப புதுதாக தொழில் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நல்லா இருக்கும். வெளிநாட்டுல தொழில் பண்றவங்களும் சரி, வெளியூர்ல வேலை பார்க்கறதும் சரி, அனைவருக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும். மருத்துவ வேலை செம்மையா இருக்கும். நிறைய பேர் மருத்துவர்கள் சிம்மராசி இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மேக்சிமம் டிரைவர்கள் நிறைய பேர் சிம்மராசி தான் இருப்பாங்க. இந்த ஹார்டான ஒர்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த கஷ்டமான இந்த ஹார்டான ஒர்க்லாம் அந்த சிம்மராசில நிறைய பேர் இருப்பீங்க. இரும்பு சார்ந்த விஷயம், நெருப்பு சார்ந்த விஷயம், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், இது எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து மருத்துவத்துறை, IAS, IPS படிக்கக்கூடிய நபர்கள், படிக்கக்கூடிய மாணவ அனைவரும் சொல்றேன், நிறைய பேர் படிப்பு கல்வியை கண்டிப்பா மிகப்பெரிய அளவுக்கு மார்க் எடுக்கிறது யாருன்னா சிம்மராசியை மட்டும்தான் இருக்கும் இந்த காலகட்டம் மட்டும். அது மட்டும் இல்லாம அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் எழுதினாலும் சரி, எக்ஸாம் எழுதி பாருங்க, ரிசல்ட் வரலன்னு பாருங்க. நல்ல ரிசல்ட் மட்டும் வரலன்னா கேளுங்க. உங்க ஜாதகத்துல இப்ப தசாப்தி நல்லா இருந்தா நல்ல ரிசல்ட், எக்ஸாம்ல பயங்கரமா மார்க் எடுக்கிறது எல்லாம் நீங்க தான் இருப்பீங்க. ஏன்னா படிப்பு கல்வியில பெரிய அளவு கொண்டு போகுது. அரசியல், அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கு. நோய், உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்கும். இப்ப உடம்பு சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சு நல்ல அனுகூலமா வரக்கூடிய பக்காவா இருக்கு. அப்ப நிறைய கஷ்டத்தை நீங்க குறைக்கக்கூடிய மாசம் இந்த புரட்டாசி மாசம். நான் சொன்னேன்ல, பெருமாளுடைய அனுகிரகம் இருக்குன்னு சொன்னேன்ல உங்கள்ட்ட. பெருமாளே உங்களை பாக்குறாருன்னு அர்த்தம். இந்த மாசத்துல நல்ல ஒரு விசேஷமான ஒரு காலம் வருது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், ஜாமீன் போறது, இது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துங்க. மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும். நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் மெயினா
இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இந்த உத்திரத்துல பிறந்தவங்க. எப்படி இந்த மகனத்துல பிறந்தவங்க எதுவுமே தன்மானத்தோட இருக்கணும், தன்னம்பிக்கையான இருக்கணும். எந்த வேலையும் நீங்க சொல்லிக் கொடுக்கணும். நான் பார்த்தோன்னு செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கு. இப்ப எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றியா வருது. இப்ப வீடு, இடம், பூமி, சுப செலவு, சுபகாரியம் சார்ந்த விஷயம், ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், ஒரு வேலை மாற்றம், தொழில் மாற்றம் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கணும். கண்டிப்பா வேலை மாறிதான் ஆகணும். ஏன்னா சுக்கிரனுக்கு இது இணையதுல ஏதோ ஒரு இடத்த கொஞ்சம் பயணத்தை கொஞ்சம் மேற்கொள்ள கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். ஆனா நல்ல அனுகூலத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. அடுத்து பூர்வன்சில பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம், இல்ல ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். ஏன்னா சுக்கிரனும் கேதும் ஒரே இடத்துல இருக்காங்க. அப்ப வீடோ, இடமோ, வண்டியோ, வாகனமோ, திருமண வாழ்க்கையில் உள்ள தடையோ, கணவனை ஒற்றுமையோ, திடீர் லாட்ரி யோகமோ எல்லாம் உங்களுக்கு இருக்குது பாத்துக்கு. நல்ல ஒரு அமைப்பு, பணம் சார்ந்த விஷயம் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வரப்போகுது. அது சாதகமா இருக்கு. இப்ப லாட்ரி வந்து எடுத்து பாருங்க, நிறைய அடிச்சு தாண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய பண்ணாதே. பூர்வன்சில பிறந்தவங்க ஜாதகத்தை பத்தி தசாவதி வந்து மூவ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அடுத்து உத்திரத்துல பிறந்தவங்க பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பா அரசியல், அரசாங்கம், படிப்பு, கல்வி, தொழில, உத்தியோகத்துல ஒரு சேஞ்சு, திடீர் யோகங்கள், இது எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒரு பெரிய லெவலுக்கு நீங்க போறீங்க. யாரு? இந்த உத்திரன்சில பிறந்தவங்க சூப்பரான ஒரு யோகம் கண்டிப்பா தேடி வருது. அதே மாதிரி பாருங்க, கணவனை ஒற்றுமையா இருக்கட்டும், நிறைய ஒரு வாழ்க்கையில ஒரு வெற்றியா வரும். அரசியல், அரசாங்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன் சிம்மராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.